மனசில் ஆசையெல்லாம் இருக்குது. நான் வந்துட்டேன். நாங்கள்லாம் இன்னைக்கு திணைக்காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். சரி, நான் வந்துட்டேன். என் 2 புருஷன்களும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. 2 புருஷன்? ஆமாம். அண்ணன் தம்பியை 7 பேரே நான் தான் வச்சுருக்கேன். ஆமாம், என்னால் முடியும். 7 பேரே நான் வச்சுருக்கேன். ஆமாம். நம்ம நீ அதிசயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அதானே. பூ போட்ட சட்டை போட்டிருந்தா என்ன வேணா பேசுவியா நீனு? இதெல்லாம் கேட்க மாட்டியா காலேஜ்? என்னப்பா போப்பா அங்கிட்டு. சரி, நான் வந்துட்டேன். எங்க ஆளு வீரத்தேவனை நான் பார்க்கணும். வீரத்தேவன் காது வரை மீச வச்சிருப்பாப்லையா? சரி, நான் போயிட்டு வரவா? அந்த வண்டு முருகனை பார்ப்போம். ஒரு டப்பா மையா பிட்டு வந்திருக்கியா? அதுல நாத்துனா மயனுக்கு உன்னை போட்டு ஏப்பனா, நாத்துனா மயனுக்கு ஏன் பொண்ணை கொடுத்து. என்னண்ணே, என்னாச்சு? ஏன் விழா கமிட்டியாருக்கு சரியான பாதுகாப்பு கொடுங்கய்யா. என்னண்ணே, என்னாச்சு? ஏன் கூட்டத்தில் சண்டை வந்துச்சா? இல்லண்ணே. எதுவும் பிரச்சனையா? எதுவும் இல்லையே. இல்லை, இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ என்னப்பா இப்படி உட்காந்துருக்கிய? நாடகத்தை முடிச்சிடலாங்கய்யா. என்ன இதுக்கு மேலே மனசு தாங்க. நாத்துனா மயனுக்கு என் பொண்ணை கொடுத்து, நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து, அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கெடுத்து. நாத்துனா மயனுக்கு ஏன் பொண்ணை கொடுத்து, 4000 ரூபாய் தானே ரொக்கம் கொடுத்து. பாத்திர பண்டாமல்லாண்டி கொடுத்து, நான் 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து. பாத்திரம் பண்டவள்ள அள்ளி கொடுத்து, நான் 10,000 ரூபாய் தானே ரொக்கம் கொடுத்து. சோத்துக்கு மட்டும் கூட வெள்ளம் கொடுத்து, நம்ம தோண்டி மல்ல விறகு கட்டு வாங்கி கொடுத்து, அவன் சுகப்படுத்தாம அனுப்பிட்டானே உள்ளைய கெடுத்து. நாத்துனா 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 பையனுக்கு என் பொண்ணா கொடுத்து, நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து, அவன் நாசகடாக்கி முட்டா உள்ளைய கெடுத்து. ஆத்தோர நஞ்சாண்டெல்லாம் வாங்கி கொடுத்து, நான் அழகான காரீடு கட்டி கொடுத்து. அழகான தார வீடு கட்டி கொடுத்து. சீயோ சிம்மும் தானே வாங்கி கொடுத்து, நான் ஆப்பிள் போனும் தானே சத்து கொடுத்து, அவன் அவசரமா அனுப்பிட்டானே புள்ளைய கேடு இத்து. ஆனால் என்ன பாடனாலும் வாசிக்கிறீங்களப்பா? ஆமாண்ணே. வாயை திறந்து அடிப்போம். பரவாயில்ல, வாயை திறந்து அடிக்கிறதுக்கு ஏன் தண்ணி பூச்சி எடுக்கிறியா? ஐஎம் இஸ் பாவம். இந்த 2 பேர் படுத்து கிடக்காங்களே, உள்ளூரா வெளியூரானே. ஏப்பா இந்த லேசா பிறண்டு கொடுக்குறது. கதையே பற்றி ஆரம்பிக்கிறேன். சொல்லுண்ணே கதை. நீங்கள் எல்லாருமே எப்படி வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதைகளை நான் சாதாரண ஆள் கிடையாது. சொல்லுண்ணே. இந்த உலகத்திலேயே, ஆ உலகம்னா தெரியுமில்ல, வெளிநாடு உள்நாடு எல்லா நாட்டிலையும் தெரியும்ண்ணே. பெருங்கொண்ட கோடீஸ்வரன் யாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டியதாடா கோடீஸ்வரனா. காலையில் 100 ரூபாய்க்கு என் கார சுற்றி வருவேன். இப்போ கேட்குறேன் பாரு, என்ன மசத்துக்கு வந்தேன். நன்றி, நல்ல டைலாக் ப்ரோ. கோடீஸ்வரனா தங்கத்திலே சாப்பிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே. இதை என்ன இதை எப்போ நீ கேட்டிருக்கோம்னா, புதுக்கோட்டையிலேருந்து வேனில் கிளம்புனவாரு. ஆ அப்போ என்னைய பார்த்து நீ கேட்டிருக்கன்னு பெட்டிக்கார நான் மாற்றிருப்பேன். எச்சரிக்கிறேன், ஒழுங்காரு. நான் வந்து சாதாரண ஆள் கிடையாப்பா, நான் கோடாங்கிடா. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு தகடை வச்சு நீர் வராமல் செஞ்சு விடுவேன். ஏற்கனவே வரலடா, வச்சு விட்ட போல ஏற்கனவே எனக்கு புகஞ்சிருச்சுலே. எங்கள் நாடு என்ன நாடு தெரியுமா? என்னண்ணே நாடு? தொண்டை நாடு. ஒரு சிற்றூர் அப்படி என்பது சின்ன ஊராகும். சரி, அப்போ அதுக்கு என்ன? சின்ன ஊருக்கு என்ன? சின்ன ஊருக்கு என்னடா? சொல்லு சொல்லு சொல்லு. மணப்பாறையில் நடுக்கிட்டு மதுரை பஸ் இருந்தால் சொல்லு.
அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லாத. 2 பேர் அரை வாங்கிட்டு வந்து போயிருக்கேன். காலேஜ் தெரியும். என் குடும்பம் எவ்வளோ பெரிய பெருங்கொண்ட குடும்பம். நக்கல் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னடா ஒழுக்கமாடுறா உளுந்தோட மண்டை. இவனை வேற ஊரில் எல்லா ஊர்லையும் கேட்குறியாப்பா நீங்களும் வெற்றிக்கு மணிகண்டே வரணும்னு. அவன் அகராதியா பேசுகிறேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு முருகப்பெருமான் எங்கள் குலக்கடவுள், அந்த முருகப்பெருமானை தரிசித்து எங்கள் அப்பா பட்டே அடிச்சுட்டு ரோட்டில் போனாருன்னா எல்லாரும் செருப்பை கழட்டுவாங்க. ஏன் விட்டுக்கிட்டு அடிக்கவா? கலட்டி வச்சுட்டு ஓரமாக நின்று வணங்குவாங்க. எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு தலைவர்றா. மரியாதைக்கு அந்த பாரு ரூம்னு சொல்கிறேன். கோமியத்தை குடி. அது மாட்டுக்குள்ள வரும். அவன் கோமியத்தை குடிக்காத. பிராண்டை மாற்றி அடிப்பேன். ஆனால் எங்கள் அப்பா பேர் என்ன தெரியுமா? சொல்லுனே, சொன்னானே. அவர் பேரை சொன்னா காலேஜ் அங்கேருந்து இப்போ பயந்துட்டு உள்ள ஓடியாம்பாரு. ஊதி ஒண்ணாம செய்யுங்கடா. எங்க அப்பா பேர் நம்பிராஜன். இவனை நான் ஓட சொல்லவே இல்லையாடா. ஓட சொன்னது அவனை. இவங்க ஏற்கனவே இவங்க பூராமே கலக்க போத யாரில் எபிசோடுக்கு போயிருப்பாங்க போல. நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்கிறேன். ஓட சொன்னது அவனாடா. அப்பா பேர் கேட்டியா? கேட்டேன்டா நம்பிராஜன். அவ்வளோதானே. இப்போ என்ன என்னடா இப்போ நம்பிராஜன் தானே. இவன் இடியே விழுந்தாலும் இப்படி தாண்டா இருப்பேன். சொல்லு சொல்லு சொல்லு. என்ன நம்பிராஜனுக்குண்ணா இருக்கானா செத்துட்டானா? இந்த மளிகை கடையில் சில பேர் சிட்டை உடம்பு போது இப்படி தான் சொல்லுவேன். சொல்லு. கசகசா 50. வேற வேற. சோம்பு 100. உப்பு சோப்பு 5. வேற சொல்லு. அந்த மாதிரி சிட்டை ஓடுற. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல. என் குடும்பம் பெருங்கொண்ட குடும்பம். அப்போ அதுக்கு என்ன? ஆனா ஈயரும்பு கடிக்காம தன்னுடைய பாலை ரத்தத்தை பாலாக்கி சரி என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்த எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. இவன் மெட்ராஸ்ல இஞ்சி மரப்பேன் வச்சிருக்கான் போலடா. கடலை பருப்பு தாண்டா. ஆத்தாண்ட கோத்தாண்டாங்க. பாச ஒட்டிக்கிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. பாச ஓட்டல முண்டைக்கு குண்டி ஒட்டிக்கிச்சு. அங்க சேர்ல எடுக்க முடியாம நலிக்கிறேன் அவன். எங்க அம்மா சொல்லுப்பா. அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு என்னடா சொல்ல விடுறா. கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. உங்க அம்மா உங்களை எத்தனை குழந்தை ப்ரோ? எனக்கு 2 பசங்க தான். நான் மூத்தவன். தம்பி வண்டி ஓட்டுறேன். நீ அந்த வண்டியை காலில் போய் அலசுவியா? வண்டியை தொடப்பேன்டா. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு, கேளு. ஆனா 2 பேர் தானே உங்க அம்மா பார்த்துருக்காங்க. ஆமா. புழைச்சிக்க. எங்க அம்மா அப்படி கிடையாது. எப்படின்னு 7 பிள்ளைய பார்த்துருக்காங்க ஆத்தா. அக்காளி வதக்குன்னு பெற்றிருக்கேன். அங்கேதான் அடுப்பு உழவு வச்சிருக்கேன் அப்பா. அதே பொழப்பா இருந்திருப்பா போல இருக்கே. தம்பி தப்பு. பொழப்பே அது கிடையாது. அதுதான் பொழப்பே. போட முட்டு முண்டை 2 ஒண்ணுதான் முண்டை. ஆனா எங்க அப்பா வந்து 7 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் எங்க ஆத்தா விடல. ஏன்னு தேமி அழுதுச்சா ஆத்தா? களிமண்ணை வச்சு அப்பிட்டாங்க. முகரையில போடா தர்த்தினியை பிடிச்சா நம்ம பேசிக்கிட்டு. ஆனா எங்க ஆத்தா நங்கை மோகினி அம்மா 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 நீ சுமந்த பிள்ளை சிறகுடைந்த கிள்ளை. ஆத்தா மோகினிங்கிறியா? ஆத்தா சுடுகாட்டில் இருந்துச்சா? ஆத்தா சுடுகாட்டில் இருந்துச்சா மோகினிங்கிற? உங்க ஆத்தா பேயா? அவங்க ஆத்தா போய் அப்படி பேர் வச்சிருக்காங்கடா. விடுறா. மோகினியா இருந்துச்சா? சுடுகாட்டில் போய் கொல்லி கூட உடைச்சா? பேயா இருந்துச்சான்னு. ஆனா 7 குழந்தைய பெக்கும் போது எங்க ஆத்தா பால்வாடி பக்கமே போல. ஏன்னு திருப்பி அப்பா சொல்றாரா? எங்க அப்பா என்னடா மொத்த பில்டிங்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து பெயிண்ட் அடிக்க வேலை பார்த்தேன். என்ன 7 பிள்ளைய பெற்றிருக்காரு. திருப்பி இதுவும் ட்ரை பண்ணுவோம்னு ட்ரை பண்ணியிருப்பார் போல. திருப்பி அவரும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையும் நாடி இருக்காரு. மருந்து இல்லைன்ட்டாங்களா? ஏற்கனவே 800 டப்பா வாங்கி தின்றுருக்காண்டா. ஒண்ணுமே இல்லடா. என்ன பிள்ளை மருந்து திண்டேன். இது யாரா அங்கிருந்து அந்த மாதிரியே கேட்குறேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? வெள்ளிக்கிழமை. தரத்தின முடிச்ச முட்டையை வேனில் ஏறி போச்சுடுறா. கதையை மாற்றி விட்டாலே வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காட்டுக்கு காவலுக்கு போகணும். என் தங்கச்சி வள்ளி. நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் இங்கே வந்திருக்கோம். எதுக்குன்னு?
எதுக்கு எழுபது? எதுக்கு வந்திருக்கேன் சொல்லு. அது தெரியாம தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் சொல்லவே இல்லை ப்ரோ. சரி சொல்லுங்க ப்ரோ. ஒரு அழகு தேவதை. என்னாச்சு தேவதை என்ன ஒன்று? எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா நீ மட்டும் சின்ன வயசில் டொங்காசு போடுறிய, எனக்கு ஒரு சில்லற காசாவது போடக்கூடாதுன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், அது என்ன இப்போ டொங்காசுனாக்கா? இப்படி ஒரு தொண்டையாடா கக்கூசுக்குள்ள வந்து பேசுகிற மாதிரி டொங்காசு மாடுகள் அத்துட்டு போயிருமாடா. அண்ணே நீ பேசுமைகளை பேசவே வேணாம்டா. அண்ணே என்னடா? அப்பா டொங்காசு போட்டார், எனக்கு டொங்காசு போடாது. சிரிக்காதே. கோயிலில் இந்த ஐயனார் கோயிலில் பூதம் வச்சுருப்பாங்க. இந்த பூதம் நிற்கேன். அந்த பூதத்தை மனுஷன் ஒருத்தனை தலையை வெட்டி விட்டு ஒட்ட வச்சா அப்படி இருக்கான். அப்படி இருக்கான் பாரு. மண்டையும் கட்டையும் நல்லா பாருங்கய்யா. என்னைக்கு அரை வாங்கிட்டு போக இந்த எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. அண்ணே கள்ளப்பருப்பு வாங்கிக்கொண்ணே. அவனும் காணாமடா. அவன் எங்கே அந்த கள்ளப்பருப்பு விற்றவன்? அவனுக்கு வியாபாரம் கூடி போச்சு உள்ள படுத்துட்டேன். ஆனால் சுருட்டிடுறானடா, இவ்வளோ நீளத்தில் சுருட்டிடுறேன் ஊதாங்குளம் மாதிரி. நானும் படக்குன்னு வாங்கி திறந்து பார்க்குறேன், 7 பருப்பு தான் இருந்துச்சு. அதுக்குள்ள அதுக்கப்புறம் எங்கடான்னு பார்க்குறேன், ஆளை காணா. தின்னு போய் இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன். கட்ட ராஸ்கல்றான். நாடக வளத்துக்கு வந்து 18 வருஷம் ஆகுறான். 18 வருஷத்துக்கு முன்னாடி அவனை தெரியும். என்ன அந்த கள்ளப்பருப்பு வியாபாரியானே? அந்த கள்ளப்பருப்புட ஒரு அதே சட்டை தான் போட்டிருக்கேன். 2 பை வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு தெரியல. இதில் நோட்டு வச்சுக்கிறேன், இதில் சில்லற காசு வச்சுக்கிறேன். என்னத்தை சொல்ல கண்ணே மணியே. அது யாருது? எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது அந்த பிள்ளைய சொன்னார். என்னன்னே சொன்னார்? எச்சப்பு அப்படின்ட்டார். என்னது எச்சப்பா? இந்த பால் மாடலா என்னப்பா என்னமோ சொல்றீங்க? அழகு தேவதையை நான் பார்க்கறேன். அப்பா ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல்ல கண்முழிச்சே, ராப்பகல்ல கண்முழிச்சே, ராணி சிறி கை பிடிச்சேன், ராப்பகல்ல கண்முழிச்சே, ராணி உன்னை கை பிடிச்சே. நீங்க என்னை தொடாதீங்க. ஆமா உங்க மயன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க நம்பிராஜன் தானே? ஏப்பா இவ்வளோ காலையில் அரவிந்தில் கொண்டு போய் காட்டுங்கப்பா. நான் தாண்டி அவர் மயன். என்ன இப்படி தெரியுற? எங்கள் அப்பா இப்போ வர்றதில்ல. ஏன்னு கேளு. ஏன்? ஊருக்கு எல்லாரும் நினைப்பிய வள்ளிதர்ம நாடகத்தில் நம்பிராஜன்னு ஒரு வயசான ஆளை கூப்பிட்டு வருவாங்களே. இப்போ கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த ஆள் வாடையே ஊருக்குள்ள அடிக்க மாட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமா எங்கேயா அவரு? நம்பிராஜன் வேஷம் போடுற ஆளு உண்மையிலே ராசவாட்டுக்கு சமம். ஆமா இந்த ராசவாட்டு வந்து ஒரு முறியம் பாட்டு 2 பாட்டு பாடிட்டு மகள்கிட்ட கவனம் கொடுத்துட்டு போகிறதே வழக்கம். அவன் கிளம்பிட்டானே. சரி சங்கத்தில் மகேந்திர வேனில் ஏறும்போது அங்கேருந்தே பாடிக்கிட்டு வர்றேன். அண்ணே என்னடா ஏன்டா கள்ளப்பருப்பு சாப்பிட்றியா? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. இந்தா 2 சாப்பிடு. தெம்பா பேசுனேன். இந்த சுருட்டிட்டா இல்லை பேப்பரை. அண்ணா அதில் எலி புழுக்கை சுருட்டினா கூட திரும்பியாண்டா. அதெல்லாம் விட்டு சீ, நம்ம காவலுக்கு போகணும். நான் தான் வீர தேவை. இன்னொரு தடவை மாற்றி சொன்னேன், நான் செகுல சேர்த்து அரைஞ்சே விடுவேன். அப்புறம் சும்மா இருங்க. அவர்கிட்ட சட்டை வேட்டியை கட்டியிருக்கோம். நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். இல்லை எங்கள் அப்பா இன்னைக்கு உங்க மீசை ரொம்ப அழகா. நிர்வாண பூஜை செய்கிறாரு. என்ன என்னடா பார்த்தானே தொட்டேன். சட்டியே போடாம செஞ்சாரா அப்பா பூசை? அதை எப்படி கேட்குறேன் பாரு. பக்கத்து வீட்டு பொம்பளை தாளிக்கிறதுக்கு என்ன அப்பா பாரு. ஏக்காய் என்ன உடுக்கா என்ன புடுக்கா? ஏங்க ஏங்க அவர் என்னங்க பூஜை பண்ணாரு? என்ன கூட்டிகிட்டே போல. போனேன்னா எங்கள் அப்பா இருள் அடிச்சு விழுந்துருவேன் அப்படி இப்படி. ஏன்னா இந்த மாதிரி செவத்த உடம்பவன் பார்த்ததே இல்லை. என் அறி இவ்வளோ கடுப்பா எடுக்கிறீங்க. நல்லா ஆசையா கூப்பிடுங்க. அடாடா எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 500 4S ஆம்புலன்ஸ். ஆர்கேஸா? நீ 2 சாப்பிடு. ஏப்பா இது உங்கள் ஊரில் கேயாப்பா 4 மாதிரி போட்டிருக்க. அதே 4Sன்னு சொல்லிட்டு சாரி. ஆர்கேஎஸ் ஆம்புலன்ஸ். எஸ் பாண்டியன் திருமலை கணேஷ் கன்சல்டிங்காப்பா. கணேஷ் போயலையானே? இருடா அண்ணே, நான் படிக்காதவனே, நீ படித்தாலனே. இப்படி யாராவது எழுதுவாங்களா?
ஏதோ சரித்தேன் கன்சல்டிங் சிவாஜி முட்டை பச்சின்னு போட்டு வச்சுருக்கேன். சிவாஜி அவர்கள் 200, ஆர்கேஎஸ் ஆம்புலன்ஸ் எஸ் பாண்டியன் அவர்கள் 500, திருமலை கன்சல்டிங் சிவாஜி அவர்கள் 200 அம்பளிப்பளித்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி. நாங்கள் கடலப்பருப்பு சாப்பிட்றீங்களா? இவ்வளோ ட்ரெஸ் வாங்குறேன், ஒரு பாக்கெட் வைக்க மாட்டாங்களே. கையக்கூலி மட்டும் 400 500 வாங்குறேன். முதல்ல இந்த டைலரை டைவர்ஸ் பண்ணணும்னே. யாரடா? டைலர் மொட்டனாக்கா டைலர். எங்கள் அண்ணன் வந்திருக்கார் கிள்ளி வளவை. அவரே நான் வச்சுக்கணுமா? அவன் எந்த சீன்லையும் உள்ள படுக்க மாட்டான்டி. ஏன்னா ஒன்னே மாதிரி உடம்ப பார்த்துட்டு அவன் இத்திரி கூட நகர ஏன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காப்ல? ஏன் உட்காந்துருக்காப்ல? ஃபோன் நம்பர் கேட்பேன், கொடுத்துறாத கெட்ட ராஸ்கல். நைட்டு 2 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு நாடகத்தில் போறேன்னு இருக்காப்லனே. அந்த முண்டையே நான் போட்டா தானே உண்டு. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா. தங்கச்சி இன்னும் இல்லையா? என்னையா நம்பிராஜமா இருக்காப்ல இவரு? தங்கச்சி அண்ணா பார்த்தா எங்க இருந்து நொன்னான்ற யார் மேலயும் கோவமா பேசாதடா. தங்கச்சி மேல எவ்வளவு பாசமா இருக்கணும். என்ன ஜிவாஜி எல்லாம் தோத்து போயிட்டாப்ல நடிப்புல. அவனுக்கு டைம் முடிஞ்சு வச்சு சம்பளத்துக்காக அவள் நடிக்க. ஏங்க அண்ணே இதுல கொஞ்சம் வாலி மகிழ்ல எடுத்து வைங்கண்ணே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. ஏங்க அவர் என்னை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. தங்கச்சியை தாண்டா கூப்பிட்டேன், ஆளுக்கு ரெக்கார்டிங் பண்றாங்க. இங்க இருங்க, என்னை பார்த்து கண்ணடிக்கிறாப்லங்க. தென்றல் நீட்டும் தென்னங்காற்றும் கை குலுக்கும் பாட்டை கொஞ்சம் நீளமா பாட வேண்டியதானே? ஏன் இப்பதானே எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணிட்டு. அச்சச்சோ இப்பதான் சொல்லணுமா இல்லையா? அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணன் அப்பாவா? அண்ணன் தான் முகர கட்ட. எங்க அண்ணன் வந்து அந்த முகர கட்டைய பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் தான் பாவம்.
என்னமோ கத்திக்கிட்டே பாத்தியா தங்கச்சி எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. என் பெரிய அண்ணன் எனக்கு தெரியாதா தங்கச்சி அண்ணா? அண்ணன் இப்படி ஒல்லியா இருக்காப்ல. அவங்க 2 பேரும் மட்டும் கட்டி புடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அவன் விபூதியை குறைச்சி அடிக்காம அடிச்சு விட்டு ஒருத்த கண்ணுல விழுந்துருச்சு. இப்படியே தெரியாம பாரு. அண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யாருக்கு? இந்த பெரிய அண்ணனுக்கு. இதே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து தரேன் வச்சுக்கிறேன். என்னடா இப்படி உன்னை கேவலப்படுத்துறாரு சின்னண்ணே? என்ன இவ்வளவு அழகான தங்கச்சி விட்டுட்டு இன்னொருத்தல போய் நான் போய் எது ஏன்னா உனக்கு தங்கச்சி இருப்பாரு. அதே நான் தங்கச்சியோடய இருந்துட்டு போறேன். தங்கச்சியோட எப்படி என்ன அடி. தங்கச்சியோட என்ன பண்ற? லூசு போயிட கணேஷ் போய் தங்கச்சி கூடயே பாசமா இருந்துட்டு போ. அண்ணே கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருக்க முடியுமா? எப்ப இருந்தாலும் இன்னொருத்த வீட்டுக்கு நான் போறேன். என் கூடவே நீ வர முடியுமா? கூடயே கூட்டு போய் செயின்ல கட்டி போட்டுரு வெளியே. செல்லத்தாயி உருவம்மா என்ன சரி அப்பா அந்தாரா அந்தார் என்ன சொன்னார்? மாதிரி அப்பாவுக்கு வேகம் இல்லம்மா. ஏனே முடியலையா? அது என்னமோ கவக்கம்ப கூட ஊண்டிக்கிட்டே நடக்கிறாரு. வயசாயிடுச்சுலடா. வயசான காலத்துல அப்படிதானே கண்ணு தெரியல. எதாவது எங்கெங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்பாக்கு. என்ன அப்பா இன்னமா ஆயில் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவனை நம்ம பொட்டி அது போட்டு நொறுக்க போறோம் பாருப்ப. அந்த வரவே இது வருகை நோட்டுல இருந்து அவன் பேரை எடுங்கப்பா. சரி அப்பா சொன்ன மாதிரி காவலை பார்க்கணுங்கிற என்ன மனசுக்குள்ள நிறைய இருக்கு. பறவை வந்துருச்சா நீங்க அப்பாவுக்கு கொட்டையும் போச்சு பறவையும் போச்சு. அவன் புரோட்டா கல்ல சூடு குடிக்கலன்னு இது பண்றேன். இப்படி ஒரு வாய்ஸாடா அண்ணா. நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அண்ணன் பெரிய மட்டும் இந்த பிள்ளைய குருன்னே பாக்குறாரு. என்ன விஷயம்? அவருக்கு அங்க பாரு கண்ணை பாரு. பார்க்கல தம்பி, பார்க்கவே இல்ல. உன் டியூட்டி முடிஞ்சுடா. நீ ஒத்திக்கிட்டு காசை வாங்கிட்டு போடா. கேத்தா அன்னைக்கெல்லாம் டான்ஸ் கிடைக்காம இந்த தண்டி பொம்பளைய போட்டிருந்தேன். அப்பெல்லாம் பக்கத்திலே வல்லத்தான் தான் அந்த பொம்பளை அப்படி கும்பிடுறேன், அப்படி ஓடிடுவேன். நான் சொன்னேன் மருதமணி கட்டி போடுறா அப்படின்னு. அன்னைக்கு பக்கத்திலே வரலையே. இப்ப இந்த பிள்ளைய ரெட்டை புரோட்டா போடுறேன், பிச்சு போறதா. ஐயோ எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க மேடம். அப்ப அவனுக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுறா. நீ அப்படி சொல்லாதீங்க ராதாகிருஷ்ணன், அப்படி சொல்லாதீங்க. அவன் கட்டி பிடிச்சா யூடியூப்ல பாக்க ராதா மாத்தி 2 பேரும் கட்டி பிடிக்கிறீங்களே. உனக்கு என்ன வைத்தறிச்ச? நீ வேணா இறங்கி வாயேன். நான் யாரடா கட்டி பிடிக்க? கோயில்ல போய் மண்ணவாரி வைப்பாப்ல இருக்கு. நாளைக்கு போய் அதை வித்துப்புட்டு மீசியை வலிச்சிட்டு நீ பப்புன்னு போடு. நாடகம் நக்கு நாப்புல இருக்கும். என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து சின்ன சிறுசு அந்நியமா இருக்கும்போது பார்த்துட்டு போய் வீட்டுல குப்புற படுத்துக்கிறோம். நீ அதெல்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா வேகத்தடைய தாண்டி நீ வந்தேன்னா ஜட்டி கிழிஞ்சிடும். அப்படி ஏற்கனவே கிழிஞ்சிருச்சுடா. சாரி ராங் நம்பர். அவங்களேதான் அந்நியமா இருக்காங்க. என்ன அண்ணே கொஞ்ச நேரம் அண்ணன் அப்பா ஏதாவது பண்ண விடானே. அது சிப்பி பாரு நாய் கருவாட்டு வாடகைக்கு வரத்தையும் செய்யும். விடு. அல்ல பறவைலாம் வந்துட்டே இருக்கு. ஒரே விரட்டலாமா? அலலோ அலலோ அலலம் சோலமே அலலோ அலலோ அலலம் சோலமே அலலோ. உன்னை ஏதாவது செய்வனா? இல்ல நான் செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் வண்டி இந்த பக்கம் வருது, புள்ள அந்த பக்கம் போயிட்டு நீங்க வந்துட்டேன். வரும்போது செகண்ட் கியரை போட்டு மாத்திட்டேன் விட்டுரு. நல்ல சரியா இருக்குன்னு. சிங்க குட்டி சாதாரண சிங்க குட்டி நானே சாதாரணப்பட்ட ஆளா? அண்ணா பறவை விரட்டியும் போல. ஏன் போகல? போகாது. ஏன் போகவே போகாது. என்ன அப்படி போகவே போகாதுன்னு எங்கே ஏறி நெல்லு மூட இறக்குறேன் பாரு. ஏய் மருதமணி, நீ மனப்பாறை நீ தாண்ட முடியாதா? காலையில உன் காலை வெற்றியே வருவேன். எப்படி சூரிய உதயத்தை பார்க்க போறா பாரு. சூரிய உதயத்தை பார்க்கல, எங்கிட்டு கிழக்கு மேற்கு தெரியாம திடுறேன். அப்படியே ஒரு நாள் அப்படித்தான்டா அந்த கண்ணை மூடிட்டு வந்து மூஞ்சில மைக்
நீங்க விரட்டுங்கம்மா. விரட்டியாச்சு தான். வேண்டாம். இல்ல ஒண்ணு கூட பார்க்கல. என்ன காரணம்? வந்துட்டாருமா. யார் அவரு? சண்டை போடுறதுக்குன்னே ஒரு ஆளு மகேந்திரா வேணும் முதல் சீட்டில் உட்காந்து வந்திருக்காப்புல. சரி, என்ன சண்டை போடாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிற தன்மை நமக்கு இருக்குண்ணே. பார்த்துக்கலாம். ஆமா என்ன சேட்டக்கார அஜித் குமாராமா. சேட்டைக்காரரோ? சேட்டைக்கெல்லாம் சேட்டை நானு. டேய் என்ன பண்ற நீ? வாய கொண்டாந்து எங்கேயோ வைக்குது. என்னையா நீ பண்ணிட்டு இருக்க? இந்த பூனை பாலை குடிக்காம போகாது போல இருக்கு. அடுத்து வாய வைக்கும் போது குருண மருந்த தடவிரு. எதுல? நீ என்னம்மா ஏந்திக்கிட்டு வர போமா. இவங்க எல்லாமே பண்றேன் நான் பாருமா. கடைசியில் வந்து சாட்சிக்கு மட்டும் என்னை அடையாளத்தை வச்சுக்கிறேன். அவன் நீ கடைசி வரலாம் அப்படிதான்டா நிக்கணும். ராதாகிருஷ்ணன், நீங்க அப்படி பண்ணாதீங்க ராதாகிருஷ்ணன். நான் அவன் எதுவுமே பண்ண மாட்டாமா. அவன் அந்த வேலைக்கு சுத்தப்பட்டு வர மாட்டான். ஆமா இவர் தான் கிளீன் பண்ணி கொடுப்பாரு. தங்கச்சி இருந்தாலும் பரவாயில்ல. யார் வந்தாலும் எப்படிப்பட்டவர் வந்தாலும் பாருங்க. என்னையும் மழைகள் ஆசிரியர் எத்தனை வாட்டி முத்தம் கொடுக்குறான் பாரு. ஐயோ சண்டடி சாக்குல சிந்து பாடுற நீ. வரண்டி விட்டு போகும்போது அவன் கார்ல வரும்போது சொல்றேன் என்னன்னு ராணி சிரி டான்ஸ் போட்டிருக்கு. எப்பயுமே அதையே போடு. எனக்கு சம்பளம் கும்பலம் எது வேணா ஊர்ல சோறு ஓட்டா மட்டும் போதும். இங்க பாரு தங்கச்சி என்ன பண்றான் பாரு. தங்கச்சியை விட்டுட்டு நான் போகும்போது எனக்கு ரொம்ப கவலையா. தம்பி போ. என்னடா அந்த பிள்ளையும் தொட விட முடியல, தங்கச்சியும் தொட விட அண்ணா சின்ன பிள்ளைல இருந்து என்ன தூக்கி வளர்த்தவர். அண்ணா விடுங்கண்ணே. சின்ன பிள்ளைல இருந்து என்ன தூக்கி வளர்த்தவர். பெரிய போராம புடிச்சவன். விடுங்கண்ணே. நம்ம தம்பி அண்ணே உங்க தம்பி தானே. என்ன திறந்தாலும் பாச உணர்வுகளா இருக்கும். சின்ன பிள்ளைல இருந்து அவரை விட என்ன தூக்கி வளர்த்தவர் நீங்க தான். கடைக்கு போனாலும் என்ன கூட்டு போவீங்க, சாப்பிட போனாலும் என்ன கூட்டு போவீங்க. நடந்துட்டு இருக்கு. சின்ன பிள்ளைல இருந்து தூக்கி இருக்கேல்ல, இப்ப வள்ளியம்மாவை தூக்குனே பாப்போம். ஐயோ இப்ப ஒரு நாள் தூக்க முடியாதுனே. அப்ப நான் குழந்தையா இருந்தா தூக்கிட்டு தெரிஞ்ச தோல்ல வச்சிருந்தேன். தோல்ல வச்சுக்கிட்டே போவாரு எங்க அண்ணே. கருத்து போச்சு. என்னது எங்க அண்ணே தூக்கு. அண்ணே தூக்குனே. ஆமா அண்ணன் அப்படிதான் தூக்கி போயிட்டாரோ. முகரே பாரு முகரே. இங்கே அப்படிதான் இருக்கு. சரி இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தே தூக்குடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் வச்சிருவோம். அந்த பிள்ளைய பார்க்கறது அது அண்ணனுக்கு, சின்ன அண்ணனுக்கு. தம்பி இப்போ ஒரு தங்கச்சியை தூக்கட்டான். உன்னால தூக்க முடியாது முண்டோ. இவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. வேண்டு சுப்பு சும்மாதான் படுத்து கிடக்காங்க. சுப்ப புடிச்சு 4 பார்த்தா உள்ள போவான் ஜாமியார்.